ஊறுகாய் சிம்பிளாக எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றி 2 குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றி 4 தக்காளி போட்டு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பெருங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு வதக்கியாச்சு. இது நல்லா வதங்கின பிறகு இந்த அளவுக்கு காரம் போடணும். உப்பு காரம் பிடிக்கும். அது போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டோம். இப்போ உப்பு போட்டுட்டோம், காரப்பொடி போட்டுட்டோம், வெந்தயம் போடுறோம். வெந்தய பொடி நான் எப்போவுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த அளவுக்கு போடுறோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த தக்காளி சாஃப்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு நிறுத்த வேண்டியதான். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்தில் போட்டு செஞ்சு பார்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உப்பு, காரம், பெருங்காயம், வெந்தயப்பொடி, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும் இந்த ஊறுகாய். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி தான். நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எங்கள் மாமியாரோட டிஷ்ஷு. புளியெல்லாம் போடுவாங்க. அதோட புளி போடாமல் இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.